அதாவது விஷ்ணு விஷால் சார் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு என் வாழ்க்கையில் இது வரைக்கும் லவ் படமே அமையலை. ஆனால் என்னுடைய தம்பியோடைய முதல் படம் எனக்கு என்னெல்லாம் கிடைக்காம வந்ததோ அதெல்லாம் அவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராஜெக்டை நான் செட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மேட்டர் சொன்னார். ஸோ நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ண போகிறது உங்களோட ஹீரோ, நம்மளோட ஹீரோ ருத்ரா ஆன் ஸ்டேஜ் வித் a big claps. ப்ரோ முடிச்சிங்க, ப்ரோ முடிச்சிங்க. ரைட், ஓகே. நான் என் லைஃப்லேயே அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா சிம்பிளாக சொல்லிட்டேன், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஓகே, ஸோ ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடாது, முன்கோவப்படக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவாக தேவையில்லாமல் கோவத்தால் பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் லூஸ் பண்ணிடுவோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும்ன்றது தான் ஒரு மாதிரி. ரைட், சூப்பர். அது ஒரு பெரிய டேக்அவேவாக உங்களுக்கு இருந்தது இல்லை? ரைட், ஓகே. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரே ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம். நம்ம அக்கினி கேட்டானே என்ன பண்ணுறது இல்லையே. ரைட், ஓகே. யோசிச்சு கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, so please welcome the dashing, charming star Vishnu Vishal. On stage please. விஷ்ணு சார், ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியும், பொதுவாக வந்து பிரதர்ஸ் ஸ்கூலில் யாருமே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, புகழ்றது இல்லை, ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்து நம்ம யாருமே சொல்கிறது இல்லை. ஸ்டேஜில் கூப்பிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்டா இல்லைனா வந்து அப்பப்போ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலாக ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃபரன்ஸ் இருக்கு.